சில பேரு ரொம்ப ஜென்யூனா இருக்கீங்க. இந்த மாதிரி குழந்தைகளுடைய மரணம் எல்லாம் நிகழும் பொழுது அரசை குறை சொல்லு, அரசியல் பண்ணாதீங்க, அவங்க பண்ண தப்பையே நீங்களும் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்றீங்க. பட் இப்ப சொல்லலைன்னா இதை சுட்டி காட்டுவதற்கான நேரம் வேற என்ன? நீங்களே சொல்லுங்க. ஒரு அரசினுடைய இன்காம்படன்ஸ், வண்டியே ஓட்ட தெரியாம ஃபேக் லைசன்ஸை காட்டி நான் டிரைவர்னு சொல்லி ஏமாத்தி வேலை வாங்கின ஒருத்தனுடைய இன்காம்படன்ஸை மக்களுக்கு நீங்க எப்ப புரிய வைப்பீங்க? ஆக்ஷன் ஹீரோ அதனால ஓட்டு போட்டோன்னு ஒரு அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க. இந்த அறியாமையை நீங்க எப்ப போக்குவீங்க? எதை சொல்லி போக்குவீங்க? ஆக்ஷன் ஹீரோக்கு டூப் இருப்பான், சண்டை மாஸ்டர் இருப்பாரு, நிஜத்துல ஒருத்தன் ஒரு அடி அடிச்சானா உளுந்துருவான் அப்படிங்கறத இவங்களுக்கு எப்ப நீங்க புரிய வைப்பீங்க? அதுவே தெரியாம இந்த மக்கள் இருக்கும் பொழுது அதை இவர்களுக்கு புரிய வைப்பதற்கான நேரம் இதை விட்டா என்ன? இபில தொடர்ந்து இப்ப வீட்டுல கரண்ட் போயிட்டு இருக்கு. இபி மினிஸ்டர்கிட்ட கேக்குறாங்க. 10 காரணம் பட்டியல் போடுறாரு. அந்த காரணங்கள்லாம் சும்மா படிச்சாலே காமெடியா இருக்கு. என்னன்னா, அதிக பயன்பாடம். இப்ப என்ன திடீர்னு தமிழ்நாட்டுல எங்க இருந்தாவது ஒரு 10 கோடி பேர் புதுசா வந்து சேர்ந்திருக்காங்களா பயன்பாடு அதிகமாகிறதுக்கு? இந்த மாதிரி ஒரு 10 லிஸ்ட் பட்டியல் போடுறாரு. அதை அப்படியே எடுத்துட்டு போய் சாட் ஜிபிடியில ஏன் அடிக்கடி கரண்ட் போகும்னு போட்டா அவர் கொடுத்த அதே 10 அப்படியே காட்டுது. அதாவது சாட் ஜிபிடியில இருந்து ஆன்சர் எடுத்துட்டு வந்து பத்திரிகைக்கு அறிக்கையா கொடுத்திருக்காங்க. இது பேர் கவர்னன்ஸா? இதை எப்படி மக்களுக்கு புரிய வைப்பீங்க? இதை இந்த மாதிரி நேரங்கள்ல புரிய வைக்காம எப்படி நீங்க சொல்லி கொடுப்பீங்க இந்த மக்களுக்கு? இது ஒரு ஃப்ராடு கவர்மெண்ட். பொய் மூலமாக மட்டுமே பொய்யர்களால் நடத்தப்படுகிற ஒரு ஆட்சி அப்படிங்கிறத நீங்க எப்படி இந்த விஷயங்களை விட்டா புரிய வைப்பீங்க? இன்றைக்கு ஒரு ரொம்ப மோசமான ஒரு தப்பை பண்ணிட்டோம். சரி, டிரைவர் தப்பா ரெக்ரூட் பண்ணிட்டோம்னா இறங்கடா நீ முதல்ல வேற யாராவது கூப்பிடறான்னு பண்ணலாம். இதுக்கு 5 வருஷம் வெயிட் பண்ணுமே, என்ன பண்ண போறீங்க? இவங்க என்ன பண்ண போறாங்க? ஆனந்த விகடன்ல ரீல்னு தலைவா படத்தை போட்டுட்டு ரியல்னு கோட்டையில இன்னைக்கு எடுத்த போட்டோ ஷூட்டை போடுறான் ஆனந்த விகடன். அப்ப இப்படிப்பட்ட பேடு மீடியா மத்தியில நம்ம அமைதியா இருந்தா என்ன ஆகும்? தமிழ்நாடு நாசமா போயிடும். நம்மளும் பேசலன்னா பேசியே ஆகணும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் we have to expose the incompetence of the so-called hero who is a liar and a liar only. அதை நீங்க மக்கள்கிட்ட நீங்க கூச்சமே படாம சொல்லணும். இதுக்கு நேரங்காலெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.